ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு சைடிஷ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 20லேருந்து 30 வரைக்கும் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்குறாங்க. அதை நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. அது கூடவே காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்தாலே போதுங்க. இப்போ இது கூடவே ஒரு தக்காளி பழத்தை வெட்டி வச்சுருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு நான் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போது ஒரு தேங்காய் பற்றியே சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த தக்காளி எல்லாமே மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதக்கி ரெடியாக இருக்குது. தக்காளி பழமும் நல்லா மசிஞ்சு வந்துருக்குங்க. இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா வெடிக்க விட்டுடலாங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துருக்குறாங்க. அது கூடவே நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், தாளிப்பு ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம சட்னிக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை பை.